ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா நிற்கும் இடையான மூணாவது ஒரு நாள் போட்டி வந்து எங்கே நடக்குது அப்படின்னா ராஞ்சி ஆடுகளத்தில் தான் வந்து நடக்குது. தல தோனி வந்து விளையாடக்கூடிய கடைசி வந்து சர்வதேச ஒரு நாள் போட்டி, அதாவது அவருடைய ஆடுகளத்தில் சொந்த கிரவுண்டில் வந்து விளையாடக்கூடிய கடைசி ஒரு நாள் போட்டி இதுதான் அப்படின்னு வந்து செய்திகள்லாம் வெளிவந்திருக்கு. அதை எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஆஸ்திரேலியா தொடர் தான் வந்து இந்திய அணி வந்து உலகக்கோப்பைக்கு முன்பாக விளையாடக்கூடிய கடைசி தொடர். இந்த தொடர் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உலகக்கோப்பை வந்து ஸ்டார்ட் ஆயிரும். உலகக்கோப்பை பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்கும். உலகக்கோப்பை முடிஞ்ச பிறகு வந்து தல தோனி வந்து ஓய்வு வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து செய்திகள்லாம் வெளிவந்திருக்கு. ஏற்கனவே தோனி வந்து அவருடைய தலைமையில் உலகக்கோப்பை வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த முறை வந்து விராட் கோலியை சப்போர்ட் பண்ணி இந்திய அணிக்கு வந்து உலகக்கோப்பையை வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. அதே சமயம் வந்து நிறைய இளம் வீரர்களும் வந்து அணிக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. தோனியை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் யாருக்குமே வந்து பிரச்சனையாக இருக்க மாட்டார். அவருடைய இடத்தையே பல இளம் வீரர்களுக்கு வந்து அவர் வந்து விட்டு கொடுத்துருக்காரு. அந்த வகையில் பார்க்கும்போது செய்திகள் வந்து எந்த மாதிரி வருது அப்படின்னா, உலகக்கோப்பைக்கு பிறகு கண்டிப்பாக தோனி வந்து ஒரு நாள் போட்டியிலிருந்து வந்து ஓய்வு வாங்கிடுவார். அதனால் வந்து தல தோனி வந்து அவருடைய சொந்த ஆடுகளத்தில் விளையாடக்கூடிய கடைசி ஒரு நாள் போட்டி வந்து இதுதான். இதில் வந்து தல தோனி வந்து அதிரடி காட்டணும், இந்திய அணி வந்து இந்த போட்டியில் ஜெயிச்சு தொடரையும் வந்து கைப்பற்றணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ வந்து தோனி என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.